அண்ட் கலர் டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் வி ஹாவ் சீன் ஒரு கலருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்போகிராஃபி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்போகிராஃபிக்கு அப்புறம் ஐகோனோகிராஃபி. ஓகேவா? ஐகோனோகிராஃபி டீட்டெயிலா பார்ப்போம். ஆ ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஸ்வேதா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களால அன்மியூட் பண்ணி பேச முடியுதான்னு பாருங்க ஸ்வேதா. ஐ திங்க் கனெக்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு ஆடியோ. ஓகே. हाय श्वेता। प्रपोज करने वाले थे वैलेंटाइंस डे के। अच्छा इसका दिमाग में कैसे चल रहा है? वैलेंटाइंस रोज डे के दिन इसने ये हरकत की है, वैलेंटाइंस के दिन श्वेता आर यू देयर? स्पॉइलर पे तुमको इसे पसंद करेगा क्या? तो अभी 4 दिन पहले तुमको दिखा கேக்குதுங்களா? केக்குது சார் के साथ ஓகே ஸ்வேதா. ஸோ ஸ்வேதா நீலருந்து நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ரெகுலரா இந்த செஷன்ஸ்ல. ஓகேங்களா? வென்னெவர் என்னுடைய அவைலபிலிட்டி இல்லாத டைம்லயும், சில டைம் என்னுடைய அர்ஜென்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஸ்வேதா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏற்கனவே நம்மளுடைய இதுல மென்ஷன் பண்ண மாரி, ஷி இஸ் அ வெரி குட் யுஎக்ஸ் அண்ட் யுஐ டிசைனர். ரைட் நவ் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சேம் கம்பெனில தான் ஆர்கனைசேஷன்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ ரைட் நவ் அண்ட் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெரி குட் இன் யுஐ யுஎக்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேஷன்ஸ்க்குலாம் இவங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சப்போஸ் எப்பலாம் அவங்க கூட அவங்களுடைய நம்பர் நம்மளோட குரூப்ல இருக்கு ஆக்சுவலா. நீங்க ஸ்வேதான்னு தேடினீங்கன்னா இருக்கும். ஸோ அவங்கள பிங் பண்ணி வென்னெவர் ஷி இஸ் அவைலபிள் யூ கேன் ஆஸ்க் சம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன் நான் தான் எடுக்க போறேன். ஸோ அதுல எந்த டிஃபரன்ஷியேஷன்ஸும் இல்ல. ஸோ ஐ அம் கன்டினியூயிங் ஆன் ஐகோனோகிராஃபி. சரியா? டைப்போகிராஃபி பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐகோனோகிராஃபி. ஓகே, ஃபைன். நோ ப்ராப்ளம். ரெக்கார்டிங் போட்டாச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து ஐகானோகிராஃபி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐகானோகிராஃபில என்ன ஐகான்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? எனிஒன் கேன் டைப் ஆன் அவர் செஷன். Iconography means what, guys? Anyone can describe? Symbol. Okay. வேற? Any other thing? Come on, guys. Type பண்ணுங்க சீக்கிரம். Representing some meaning in one symbol. Okay. வேற? வேற? Icons means what? I'm expecting 100% of participation from you guys. Okay, symbol means it's a symbolic representation of the application or some other UI elements or components. நீங்க ஒரு பட்டன் வச்சிருக்கீங்க. அந்த பட்டன்ல ஒரு 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 ஐகான் வச்சிருக்கீங்கன்னா, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் யூசருக்கு ஈஸியா புரியும். இப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறீங்கன்னா, நம்மளுடைய அந்த மியூட் பட்டன் இருக்கு இல்லையா? மியூட் இல்ல அன்மியூட் அந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா? அது என்னது? ஸோ மியூட் பட்டன்னு உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். அத க்ளோஸ் பண்ணியிருக்கும். சப்போஸ் நீங்க அன்மியூட் பண்ணீங்கன்னா, அது வந்து எனேபிள் ஆயிடும். அதே மாரி வீடியோ கேமரா இருக்கு. இங்க கீழ ஐகான் இருக்கு உங்களுடைய ஜூம் மீட்டிங்ல. இப்போதைக்கு ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கு. ஸ்லாஷ்னா ரைட் நவ் இட்ஸ் நாட் எனேபிள்டுன்னு அர்த்தம். அதே மாரி பார்ட்டிசிபென்ட்ஸ், ஷேர் ஸ்கிரீன், சம் அதர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. சிலதுல ஐகான்ஸ் வச்சிருக்காங்க, சிலது ஐகான்ஸ் வச்சு இல்லாம இருக்கு. இப்ப அந்த ஜூம் மீட்டிங்ல கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஐகான்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் நான் ஐகான் வைக்கணும்? நான் எதுக்காக ஐகான் வைக்கணும்னா,
நம்மளுடைய சைக்காலஜிக்கல் லெவல்ல மனுஷங்களுடைய பிரைன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படிக்கிறத விட விஷுவலா பார்க்கறதுல தான் ரொம்ப அட்ராக்ஷன் குடுக்கும். பட்டுன்னு புரிஞ்சுக்கும். நம்மளோட மைண்ட் வந்து ரெகக்னைசிங் தி பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஈஸியா பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஏன் டிரைவிங்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் வேன் ஆர் ஸ்கூல் பஸ் ஆர் ஸ்கூல் நியர் அப்படின்ற மாரி இந்த டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது போர்டு பார்க்க முடியும். ஏன் நடந்து போற மாரி குழந்தைங்க நடந்து போற மாரி போட்டுருக்காங்க? அந்த விஷுவல்ஸ் ஏன் போட்டுருக்காங்க? வை? பிகாஸ் அப்பதான் அந்த யூசருக்கு தெரியும். அந்த டிராவல் பண்ற அந்த கார் ஓட்டுறவருக்கு தெரியும். நியர்பைல 10 கிலோமீட்டர்ல ஒரு ஸ்கூல் வருது. பொறுமையா போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ராக்க வந்து கடந்து போகும். அப்போ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மனுஷனோட மூளையில போயிட்டு என்ன ஆகணும்? இட் நீட் டூ பி ரிஜிஸ்டர்ட். சோ, இந்த மாரி தான் டிரைவிங் பேட்டர்ன்ஸ்ல இருக்கிறது தான் இந்த ஐகானோகிராபி ரெப்ரசன்டேஷன். நாட் ஒன்லி எப்படி சொல்றது? நாட் ஒன்லி இன் டிரைவிங், சோ மெனி பிளேஸஸ், சோ மெனி அ இடத்துல இந்த மாரி ஐகானோகிராபி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா, படிக்கிறத விட மனசு வந்து படத்துக்கு படம் படம் மீன்ஸ் என்னது? பிக்சரல் ரெப்ரசன்டேஷனுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தும். ஓகேவா? சோ, ஐகானோகிராபி மீன்ஸ் வாட்? ஐகானோகிராபினா மனுஷனுடைய மைண்ட் ஈஸியா பிக்சரலா ரெப்ரசன்ட் பண்ணிக்கும் ஈஸியா. அந்த ஐகான்ஸ நம்மளோட ஆப்க்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த ஆப்ல எப்படிலாம் வைக்கணும்ன்றதுக்கான ஒரு படிப்பு தான் ஐகானோகிராஃபின்றது. யாராருக்கெல்லாம் ஐகானோகிராஃபி கிளியரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? ஐகானோகிராஃபி. ஓகே. ஐகானோகிராஃபி ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் படி நம்ம போகும்போது, ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். பேரலலா ஒரு சில அப்டேட்டட் ஆ இதுவுமே கிடைச்சிருக்கு. அதையுமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபைன். ஐகானோகிராஃபி. சோ, ஐகான் கிரிட். ஒரு ஐகான நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமம் சமம் சொல்லுவாங்க. அதாவது 4 பக்கமும் சமமா இருக்கணும். அதாவது 30x30, 24x20, 24x24, 34x34, 48x48. இத நீங்க எப்பயுமே மறக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய அந்த இமேஜ் நீங்க பண்றீங்க இல்லையா? அந்த ஐகானுக்கு உருவாக்குறீங்க இல்லையா? அதோடைய அதோடைய பாயிண்டர்ஸ நீங்க உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு கரெக்ட்டான சமமான சார் ஸ்பேஸ ஹலோ சார். மேல, கீழ, ரைட்ல குடுத்துருக்கணும். ஸ்க்ரீன் தெரியல சார். ஓகே. ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதுங்களா என்னோட ஸ்க்ரீன்? தெரியுது சார். தேங்க் யூ ஃபார் லெட்டிங் மீ நோ. ஃபைன். ஐகானோகிராஃபில ஐகான் கிரிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட். ஒரு ஐகான் ஒண்ணு பில்ட் பண்றீங்கன்னும் போது, அதோடைய ஸ்பேசிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈக்குவலன்ட்டா இருக்கணும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆப்க்குள்ள போறேன்னு வச்சுக்கங்க. இங்க நீங்க பார்க்குறீங்க. இங்க இந்த ஒரு ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? மெனு ஐகான். இந்த ஐகானோட ஸ்பேஸு. இதோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபிட் டூ பேஜ் இது. இந்த ரொட்டேட், இந்த டவுன்லோட் பட்டன், இந்த பிரிண்ட் பட்டன், இந்த மோர் ஆப்ஷன். இது எல்லாமே ஒரே சைஸ்ல பண்ணது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இட்ஸ் ஆல் ஹாஸ் ஹியூ ஈக்குவல் ஸ்பேஸ். இத ஹோவர் பண்ணும்போதும் சரி, இத ஹோவர் பண்ணும்போதும் சரி, இத ஹோவர் பண்ணும்போதும் சரி, எவ்ரிதிங் ஹாஸ் ஈக்குவல் ஸ்பேஸ். யாரெல்லாம் கரெக்ட்டா எஸ் சார் தெரியுது அப்படின்னு சொல்றீங்களோ, எஸ் போடுங்க. ஏன் அந்த மாரி ஈக்குவலா ஸ்பேஸ் குடுக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஆ. ஓகே. இப்போ ஈஸ்வர் சொல்றாரு பேடிங்ன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி இட்ஸ் அ பேடிங் ஒன்லி. பட் ஏன் நான் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங் குடுக்கணும்? ஒரே ட்ரீட்மெண்ட் ஏன் எல்லா இமேஜ்க்கும் நான் குடுக்கணும்? ஒரு இமேஜ் நீட்டமா இருக்கு, ஒரு இமேஜ் குட்டியா இருக்கு, ஒரு இமேஜ் பெருசா இருக்கு, ஒரு இமேஜ் மேல் பக்கம் பார்த்த மாரி இருக்கு, ஒரு இமேஜ் கீழ் பக்கம் பார்த்த மாரி இருக்கு. வை ஐ வாண்ட் டூ கிவ் த ஈக்குவல் ஸ்பேஸ் 40 பிக்சல்னா நான் 40 பிக்சல் மட்டும் ஏன் குடுக்கணும்னு கேட்கிறேன் நானு. ஏன் குடுக்கணும்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? ஏன் சொல்லுங்க பார்ப்போம்.
Anyone can answer for this? Exactly. One is consistency. Second one is டெவலப்மெண்டோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா டெவலப்பர்ஸ் ஒரு டைம் ஒரு கோடு எழுதுறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் எழுதுவாங்க. அதாவது கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஐகான் ஈக்குவல் டு கிளாஸ்ன்னு போட்டு 30x30 தான் வரப்போகுது ஐகானு. நான் அந்த சைஸ் தான் கொடுப்பேன். அதை 100% ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு கோடிங்ல எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த ஐகான் 30x30 கொடுத்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிற ஐகான் 40x40 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அது எப்படி தெரியும்? இட் வில் பி லுக் லைக் ஏதோ பெருசான மாதிரி சின்னதான மாதிரி தெரியும். கரெக்டா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் சொல்ல முடியும். மேபி நெக்ஸ்ட் டைம்ல நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். சில இடத்துல அந்த மாதிரி பெருசு சின்னதா மாத்தி போட்ட இடம்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட ப்ரௌசர் பாக்குறீங்க. என்னோட ப்ரௌசர்ல இந்த ரீலோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த பக்கத்துல இருக்கிற பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிவைடர் ஈக்குவல் ஸ்பேஸோட இருக்கும். ஈக்குவல் டிவைடர் ஈக்குவல் ஸ்பேஸோட இருக்கும். இங்க பாத்தீங்க என்னோட டிரைவ் இருக்கு. இங்க பாருங்க ஸ்பேஸ், இதுக்கு பாருங்க ஸ்பேஸ், இதுக்கு என்ன சைஸ் வச்சிருக்காங்க, இதுக்கு என்ன சைஸ், இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்னிங், எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ். இந்த ஐகான் கூட. சோ இங்க பாருங்க, இது மேல 2 இருக்கிறது வேற வேற பேட்டர்ன்ஸ். இப்போ இதுல இருக்கிறது எல்லாம் வேற வேற பேட்டர்ன்ஸ். இது ஒரு ஃபேமிலி. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது? கன்சிஸ்டன்சி ஒன்னு டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த நேவிகேஷன் ஹெட்டர், இது பேர் வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் பார் அப்படி சொல்லுவாங்க. நேவிகேஷன் பார், நேவ் பார் சொல்லுவாங்க. இந்த நேவ் பார்ல இருக்கிற ஐகான் எல்லாமே 30x30 தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? கோடு எழுதிடுவாங்க. கோடு எழுதிடுவாங்க. இத பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கா? சர்ச் லேப்னு இருக்கா? இப்போ இதுக்கு என்ன சைஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி பார்ப்போம்? இதுக்கு பேர் தான் இன்ஸ்பெக்டிங் சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி ஐகான் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி கோட் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப டெவலப்பர்ல எப்படி பண்றாங்க? இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஐகானை வந்து இத பாருங்க, இதுதான் இந்த ட்ராக் பண்ற பட்டனு. இங்க பாத்தீங்க, இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்க என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 24x24 கொடுத்துருக்காங்களா? கரெக்டா? 24x24 ஐகான் சைஸ் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா இல்லையா? அதாவது ஆஃப்டர் ஹவ் வரும்போது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஹவ் வரும்போது வேற ஒரு சைஸ் இருக்கு. வேற ஒரு சைஸ்னா அதுக்கு மேல கொஞ்சம் மேலோட்டமா பாத்தீங்களா? புரிஞ்சுதுங்களா? ஐகான்ன்றது சமமான ஒண்ணு, ஈக்குவலண்டா தான் இருக்கணும். இத அப்படியே நீங்க வந்து உங்க டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடணும். உங்க டெவலப்மெண்ட் டீம் கிட்டயும் சொல்லிடணும். இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸா தான் வச்சு கொடுப்பேன். நீங்க வந்து பார்த்து அதை பண்ணிக்கங்க. இருக்கா? புரிஞ்சுதுங்களா? டெவலப்மெண்ட்ன்றது இப்படிதான். நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒண்ணா பார்க்கலாம். இப்போ இந்த சைஸ் இருக்கு. இந்த இமேஜ்க்கு என்ன சைஸ் ஃபாண்ட் சைஸ் கொடுத்திருக்காங்க? அதை எப்படி பார்க்கிறது? இப்போ இந்த இமேஜஸ் கொடுத்திருக்காங்களே, இதோட சைஸ் என்ன, ஃபாண்ட் சைஸ் எப்படி பார்க்கிறது? அப்படியே இந்த இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இங்க அதோடைய விஷயம் வந்துரும். இங்க சரிங்களா? அதோடைய டேட்டாஸ் இங்க வந்துரும். முடிஞ்ச வரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படி ஸ்க்ரால் பண்ணி சின்னது பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா சின்னது பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதுதான் அதோடைய டிவ்னா என்னது, அந்த விஷயங்களை எழுதி இருக்கிற இடம். சரியா? இப்போ இந்த டைப்போகிராஃபிக்கு இந்த டைப்போகிராஃபிய என்னவா எழுதியிருக்காங்க, இமேஜா ஏதோ எழுதியிருக்காங்க. சைஸ் ஏதாவது இங்க டிஃபைன் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். இதோ எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து இங்க ரைட் சைடுல இருக்கு பாருங்க. ஸ்டைல்ல எழுதியிருக்காங்க. பாருங்க, நான் இப்ப அந்த இதை தூக்குன உடனே எப்படி மாறுது பாருங்க. திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு வேலிடேட். இப்ப டெவலப்பர் டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை யூசபிலிட்டி டெஸ்டிங் நீங்க தான் பண்ணி ஆகணும் யூஐல. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் போட்டு இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ரொபோட்டோ ஏரியல் சான்ஸ் செரிஃப்னு போட்டிருக்காங்க. ஃபாண்ட் 13 பிக்சல் கொடுத்துருக்காங்க. 13 பிக்சல் கொடுத்துருக்காங்க.
பாருங்க இங்க எழுதியிருக்காங்க பாருங்க 13 பிக்சல்னு சொல்லிட்டு. இது வந்து கிளாஸ். இது வந்து கிளாஸ். இந்த கிளாஸ்ல எழுதியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த இமேஜ கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இல்ல இதோட டிவ்வ கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க கீழ வந்தீங்கன்னா இங்க பாருங்க. பேடிங், பார்டர், மார்ஜின், பொசிஷன் எல்லாமே இருக்கா? இப்போ இதுல இத பாருங்க 48x48ன்றது தான் அதோட ஒரிஜினல் ஸ்பேசிங் குடுத்துருக்காங்க. ஆனா அதோடைய ஐகான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லா இருக்குது பாருங்க. இதுதான் நேவிகேஷன் பார். இந்த இப்ப நான் செலக்ட் பண்ணும்போது ஃபுல்லா செலக்ட் ஆவுதா? இதுதான் நேவிகேஷன் பார். இப்ப நீங்க பார்த்திருக்கீங்கல்ல? எவ்வளோ அலைன்மென்ட் பிக்சல் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இந்த கூகுளோட ஸ்பேஸ் பாருங்க, ஹைட் பாருங்க, விட்த் பாருங்க. எல்லாமே அவைலபிளா இருக்கும். சர்ச் பாரோட ஸ்பேஸ் பாருங்க, விட்த் பாருங்க. எல்லாமே பக்காவா இருக்கும். இருக்கா? அதுவே மொபைல் வியூக்கு பார்க்கணுமா? கூகுளோட மொபைல் வியூ பண்ணணுமா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் எதுல பண்ணியிருக்கிறாங்க? இப்ப Zohoவோட மெயில்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். Zoho.com ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். Zoho.com ஓப்பன் பண்றேன். இப்போ இது Zoho.com வந்து பார்த்தீங்கன்னா, எதுல பண்ணியிருக்காங்க? இது ஒரு வெப் பிளாட்ஃபார்ம். இது என்னோட மொபைல் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்கும்? நான் பார்க்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எனி ஐடியா? இத நான் மொபைல் பிளாட்ஃபார்ம் மாத்தி பார்க்கணும்னா என்ன என்ன பண்ணணும்? இந்த வெப்ப வந்து நான் மொபைல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன கமெண்ட் குடுக்கணும்? இல்ல எப்படி பண்ணலாம்? எனிஒன் கேன் கிவ் ஐடியா? ஓகே. ஆப்ஷன் அவைலபிள் இன் இன்ஸ்பெக்ட் மோட். ஓகே. மாணிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹி நோஸ் வெப் டிசைனிங் ஓரளவுக்கு. சோ ஹி செட் தட். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஃபைன். இன்ஸ்பெக்ட் மோட். எஸ். ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் போட்ட உடனே நான் லோட் ஆகுதா? மொபைல் வியூ. இதான் மொபைல் வியூ. இதிலே நீங்க வேரியஸ் ஸ்கிரீன்ஸ ட்ரை பண்ணலாம். iPhone XC, iPhone XR, 12 Pro அங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதுவே டேப்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதான் டேப் வியூ. இதுதான் மினி லேப்டாப் வியூ. இது லார்ஜ் ஸ்கிரீன் வியூ. யாராருக்கெல்லாம் சார் எனக்கு இப்பதான் சார் நெறைய விஷயங்கள் புரியுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, எஸ் ஐ அம் சொல்லி போடுங்க பார்க்கலாம். யுஐ டிசைனர் இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் டிசைனரோட வேலை இதெல்லாம். ரெஸ்பான்சிவ் செக் பண்றது இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டிசைனரோட வேலை. நம்மளும் பண்ணியாகணும். ஸோ யாராருக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப இன்சென்டிவா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எஸ் ஐ எம்ன்னு போடுங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் நெறைய விஷயங்கள் அபார்ட் ஃப்ரம் ஐகானோகிராஃபி தவிர்த்து நான் நெறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன். ரெஸ்பான்சிவ் டிசைன்னா என்ன? ஐகானுடைய ஸ்பேசிங் எப்படி செக் பண்றது? ஃபாண்டோட ஸ்பேஸ் எப்படி சைஸ் கண்டுபிடிக்கிறது? நெறைய விஷயங்கள் டிஃபரெண்டா சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இங்க பார்க்குறீங்க. இங்கேயுமே ஐகான் போட்டிருக்காங்க. இதோ பாருங்களேன். சிஆர்எம், புக்ஸ், மெயில், பீப்பிள், ப்ராஜெக்ட்ஸ். அதாவது சைஸ் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஆனா, இதுல ஒரு கன்சிஸ்டன்சி இஷ்யூ இருக்கு. நான் அத சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. பாருங்களேன். ஆ என்ன ஸ்பேஸ் குடுத்துருக்காங்கன்னா, 41x39 குடுத்துருக்காங்க. இது குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4139. ஓகே. இது ஏதோ காமனா எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனா ஒரிஜினலா அந்த ஐகானோட சைஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இந்த ஏரோ மார்க்லாம் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. பட் இந்த ஐகான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இத மட்டும் ஏதோ ஒரு சின்ன கால்குலேஷன்க்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 41x39 குடுத்துருக்காங்க. அது எதனாலன்னா, அவங்களோட மேபி அவங்க கோடிங் பேட்டர்ன் அந்த மாரி பண்ணதுனால இருக்கும். ஏன்னா பாருங்களேன்,
இப்போ இதே சைஸ் தான். 4139ன்றத கன்சிஸ்டன்சியா எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? மேபி இது கோடிங்கோடைய விஷயமா இருக்கலாம். பட் அந்த ஐகான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. மேபி சில டைம் என்ன பண்ணுவாங்க, எஸ்விஜி ஃபார்மேட்ட கூட போட்டுருவாங்க. ஐ திங்க் இத டவுன்லோட் பண்ண முடியல. பட் வி கேன் ஏபிள் டூ சீ தட். ஓகே. ஸோ, இப்போ இதுல வந்து ஒரு சின்ன கன்சிஸ்டன்சி இஷ்யூ இருக்கு. ஆக்சுவலா இந்த ஐகானோகிராஃபில. என்ன தெரியுமா? இப்போ இந்த 3ம் பாருங்களேன். இந்த 3மே கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ரிலவன்ட்டான ஒரு ஐகானா இருக்கு. பட் ஆனா இது 2 பாருங்களேன். இட்ஸ் கிவிங் அ டிஃபரண்ட் ஃபீல் இல்ல. ஆஸ் ஒரு ஒரு ஐகானோகிராஃபி பண்ற ஒரு ப்ராடக்ட் கம்பெனியா நீங்க இருக்கீங்கன்னா, யூ வாண்ட் டூ மெயின்டெயின் தன் கன்சிஸ்டன்சி. இப்போ Google பாருங்களேன். யூ கேன் கெட் த ஆல் ரிலவன்ட் ஃபீல்டுமே சேம் கைண்ட் ஆஃப் இதோட எஃபெக்ட்டோட இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அன்டில் தே ஆர் பர்ச்சேசிங் சம்திங் ஃப்ரம் அவுட் சைட். YouTubeலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளில இருந்து வாங்குன ப்ராடக்ட். YouTubeலாம் வந்து Google ப்ராடக்ட்டே கிடையாது. அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஆனா, இங்க பாருங்களேன் Google சர்ச், Play, மேப்பு, மெயிலு, மீட்டு இது எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்கா அந்த ஐகான்ஸ் எல்லாம். பட் ஆனா இங்க பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்களா அந்த இஷ்யூ இருக்கா? இருக்கா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த இந்த 2 0 ரவுண்ட் 2 ரவுண்டயாவது என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? இந்த எல்லோ 1, கிரீன் 1 வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்போ அது அது ஒரு கன்சிஸ்டன்சி இஷ்யூவா நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இப்ப பார்த்தோனே இது 2 ஒரு மாரி இருக்கு, இது 2 வேற மாரி இருக்கு. அப்படின்ற ஒரு ஃபீல் வருதா இல்லையா? சோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ். இந்த ஐகான் பாருங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். என்ன சைஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ ஐகான்ன்றது நீங்க எப்படி வேணா ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒண்ணு இந்த மாரி லைன் ஐகான், இல்ல ஒண்ணு ஒரு ஒரு பிளாட் ஐகான். ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணி போய்க்கணும். இங்க கன்சிஸ்டன்சியா பார்த்தீங்கன்னா, எல்லாமே லைன் ஐகான் மட்டும் தான். இங்க எல்லாமே என்ன எப்படி இருக்கு? லைன் ஐகான்ஸ் மட்டும் தான். பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரையும் பார்த்துக்கங்க. லைன், லைன், லைனு, லைனு, லைனு. ஓகே. இங்க பார்த்தீங்க இதுவுமே லைன் ஐகான் தான். இதுவுமே கைண்ட் ஆஃப் லைன் ஐகான் தான். பட் சம்ஹவ் தே ஹேவ் கலர்ட் இட். இங்க ஒரு கைக்கு மட்டும் கலரு, இங்க ஒரு இடத்துக்கு மட்டும் கலரு இந்த மாரி. திஸ் இஸ் கால்ட் கைண்ட் ஆஃப் அ பேட்டர்ன்ஸ். அவங்க இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? சோ இங்க இருக்கிற ஐகான்ஸ் பாருங்க. இந்த ஐகான்ஸ், இந்த ஐகான்ஸ். டவுன்ல பாருங்க. இங்க டவுனுக்கு ஒரு ஐகான் வச்சிருக்காங்க. அதாவது டிராப் டவுன் இது. ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் நாட் கிளிக்கபிள். அதாவது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கம்பெனியோட ஆப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி ப்ராடக்ட்ட பத்தி டிசைன் பண்ண போறீங்கன்னா, இந்த மாரியான கம்பெனிஸோட வெப்சைட்லாம் போயிட்டு என்ன பண்ணீங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கங்க. ஓகேவா? சும்மா பிகின் ஸ்பெக்லாம் போயிட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிகின்ஸ்ல போய் தேடாதீங்க. தேடுங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாரி லைவ்ல இருக்கிற கம்பெனிஸோடைய வொர்க்லருந்து எடுத்து இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு வொர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? சோ, இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ண தோணுதா? இந்த மாரி இங்க பாருங்க. Zohoல மட்டுமே கிட்டத்தட்ட 300, 400 ப்ராடக்ட்ஸ் கிட்ட பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க உள்ள போனீங்கன்னா, அவ்ளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு எடுத்துன்னு வரலாம் நீங்க. Zohoலருந்து. சொல்றது புரியுதுங்களா கைஸ்?
இங்க பாருங்க எவ்வளவு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க பாருங்க. ஹெச்ஆர், ஃபினான்ஸ், சர்வீஸ் எல்லாத்துக்குமே என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா? உள்ள போனீங்கன்னா 1000 ப்ராடக்ட் பத்தி டவுன்லோட் பண்ணலாம், ஸ்கிரீனிங் பண்ணலாம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கினா கூட யூ கேன் பிகம் எ சாஃப்ட்வேர் பிசினஸ் அனலிஸ்டா மாறிடலாம். இப்போ நீங்க வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா, டிசைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது மட்டும் உங்களோட வேலை கிடையாது. இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ் போய் அப்பப்ப என்ன பண்றாங்க? சேல்ஸ் சாஃப்ட்வேர்ல சிஆர்எம்னா என்ன? ஃபார்ம்னா என்ன? சேல்ஸ் ஐக்யூனா என்ன? இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரி. சேல்ஸ்ன்றது இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங்ன்றது இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், ஃபினான்ஸ், இமெயில் அண்ட் கொலாபரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், லீகல், செக்யூரிட்டி அண்ட் ஐடி மேனேஜ்மென்ட். இந்த மாரி பல்வேறு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இத பத்திலாம் அவேர்னஸ் கிடைக்கணும்னா, இந்த மாரி லைவ்ல இருக்கிற கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ போய் பாருங்க. நீங்க Googleல இருந்தே 30,000 இன்புட் எடுக்கலாம். Googleோடைய இந்த மெயிலுக்கு பக்கத்துல இருக்கிற பட்டன கிளிக் பண்ணாலுமே 1000 யுஐ இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுக்கலாம். இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க இப்போ? லைவ்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? செக் பண்ணுவீங்க. செக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே. ஐகானோகிராஃபி என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்த்தோம். ஏன் வைக்கணும்னு பார்த்தோம். கிரிட் சிஸ்டத்த பத்தி பார்த்தோம். சரியா? The more impact on icon is the less space it needs. The more sharp edges or small detail icon has, the more artboard space it should be occupy. நீங்க இந்த மாதிரி பிளான் போட்டுக்க வேண்டியது தான். நீங்க ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, ஒரு ஐகான் கொடுக்க போறீங்கன்னா, யூ நீட் டு பிளான் தட் இது நான் 30x30 தான் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதே சைஸ் தான் வைக்க போறேன். அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது நீட் இருக்குன்னா நீங்க பெருசு பண்ணிக்கங்க. ஆனா அந்த பெருசு பண்றீங்கன்னா, அதே மாதிரியான மத்த ஸ்கிரீன்ஸ்லயும் அத ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ண பேட்டர்ன பிரேக் பண்ணவே கூடாது. இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி. இல்லன்னா உங்களது யூராஸ்டிக் எவாலுவேஷன்ல வந்து உங்க கம்பெனில இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஐகானோகிராஃபி பார்த்தாச்சு. என்ன அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல ஆக்சுவலா இன்னுமே இருக்கு ஐகானோகிராஃபி. ஓபன் பண்றேன். எஸ். ஐகானோகிராஃபி இன்னைக்கு தான் நம்ப இந்த பிரசன்டேஷனே பண்ணோம் ஆக்சுவலா. ஐகானோகிராஃபி வந்து வெரி ஸ்மாலர் செஷன் தான். பட் இருந்தாலும் நாங்க டீட்டெயில்டா உங்களுக்காக செஷன்ஸுக்காக நம்ம பிளான் பண்ணி எடுத்தது. மேபி இவங்க சரஸ்வதி இருந்தாங்கன்னா குரூப்ல தேங்க்ஸ் டு சரஸ்வதி. சரஸ்வதி இருக்காங்க. ஓகே. யாஹ் ஷி இஸ் தேர். அவங்க தான் இந்த பிபிடிய ரெடி பண்ணி குடுத்தாங்க. ஒரு தேங்க்ஸ் போட்டுருங்க அவங்க எல்லாருக்கும். ஃபைன். ஐகானோகிராஃபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகான் அப்படின்றது வெப் எலமெண்ட் ஆர் ஐகான் ஆண்ட்ராய்டு எலமெண்ட் ஆர் யுஐ டிசைன்ல வர ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிய இந்த ஒரு எலமெண்ட்ட நீங்க ப்ராப்பரா டிசைன் பண்ணா மட்டும் தான் உங்களோட ஆப் நல்லபடியா கன்வே ஆகும் ஒரு யூசருக்கு. அத யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஐகானோகிராஃபி இஸ் a visual language used to represent features and functionality or content. ஒரு எதுக்காக ஐகானோகிராஃபின்றது வந்து ஒரு விஷுவல் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கண்டென்ட். Icons are mean to simple visual elements that are recognized and understood immediately. Using icon does not need to be complicated. உங்களுடைய ஐகான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சிம்பிளா கன்வே பண்றதுக்கும் ஒரு ஃபீச்சரை ஷோ பண்றதுக்கும், ஒரு ஃபீச்சரை வந்து ஷோகேஸ் பண்றதுக்கும், மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி புரிய வைக்கிறதுக்கும், கண்டென்ட்ட புரிய வைக்கிறதுக்கும், ஈஸி ரெப்ரசன்டேஷனுக்கு ஐகானோகிராஃபி தேவைப்படுது. ஓகேவா? எப்பயுமே நான் சொல்றேன். ஒரு டிசைன ஐகான் மட்டும் வச்சீங்கன்னா, இல்ல டெக்ஸ்ட் மட்டும் வச்சீங்கன்னா புரியாது. இப்ப நான் டெக்ஸ்ட் தான் வச்சிருக்கேன் இங்க ஃபுல்லா. ஆனா உங்களுக்கு இது வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவே ஒரு ஐகான் வச்சேன்னு வச்சுக்கங்களேன் பக்கத்துல, உங்க கண் அங்க தான் ஃபர்ஸ்ட் போகும். ஓகே? ஃபைன். Iconography refers to visual images or symbol used to identification or larger concept or interpretation of content. In e-commerce, iconography refers to all images or symbols on your Shopify store, collateral, and various marketing phenomena. Icons are essentially used in the piece of words, providing clarity or direction without
the use of the use of any text. நீங்க எல்லாத்தையும் டெக்ஸ்ட் போட்டு ஒரு ஆப் பண்றதுக்கும் வித் ஐகான் வித் டெக்ஸ்டா போட்டீங்கன்னா உங்களோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாவும் நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் ஆக்சுவலா. தட்ஸ் வை ஐகானோகிராஃபி இஸ் மோர் கன்வீனியன்ட் டு தி யூசர்ஸ். So when used currently, UI icons can be speed of the user interaction by being immediately recognizable, and they also add styles and visual interest to your users interface design. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அவங்க சீக்கிரமா இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கும் ஐக்கனோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. அது அவங்க சொன்ன இல்லையா, அவங்களோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிக்கும், ரெகக்னைஸ் பண்ணிக்கும் ஈஸியா. ஸோ தட் இஸ் வை வி ஆர் இன்ட்ரோடியூசிங் ஐகான்ஸ் இன் அவர் யூஐ. ஸோ ஐகான்ஸ் கேன் பி ஆட் மச் பர்சனாலிட்டி டு ஈவன் மோஸ்ட் மினிமலிஸ்டிக் டிசைன். ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு டெக்ஸ்ட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க ஐகான்ஸ் யூஸ் பண்றது ஒரு பெட்டரான ஒரு ஃபார்மட்டா இருக்கும். த ஹியூமன் பிரைன் இஸ் ப்ராசஸ் ஐகான் 6000 times faster than டெக்ஸ்ட். சொன்னா உங்க மைண்டு சைக்காலஜிக்கல் லெவலில் ப்ளே பண்றதுக்கு மட்டும்தான் ஐகான்ஸ் வந்து வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ யூ வில் யூஸ் இட் வெரி எப்படி சொல்றது, ஃப்ரீக்வெண்டா நீங்க யூஸ் பண்றதுனால உங்க மைண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமா என்ன ஆகுது, அவங்களோட மைண்டு அவ்வளோ சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. 6000 times faster than ஒரு ஒரு ஐகானை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஹியூமனால, சரியா? ஃபைன். This gives visitors ability to move throughout your site more quickly and easily. Even a couple of well-placed icons can be improve your user experience when done correctly. Check out these iconography tips and best practices before implementing them in your next UI design. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறீங்க இங்க. ஸோ சாம்பிள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க கீழே இருக்கிற ஐகானோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டம் பாரு, ஓகேவா? இங்க இருக்கிற ஒவ்வொரு ஐகானுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பேட்டர்னிங் இருக்கு, ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா கலர் பேட்டர்ன்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 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 மாதிரி கலர்டா சீக்வன்ஷியலா என்ன பண்ணிருக்காங்க, கலர் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, சரியா? ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இந்த டிசைன் பார்க்கும்போது இது கருப்பா பிளாக்கா ஒரு மாதிரி டார்க் பேட்டர்னா இருந்தாலும் அந்த ஐகானோகிராஃபி வந்து தனியா எடுத்து கொடுக்கறதுனால ஈஸியா ரெகக்னைசபிளா இருக்கு ஆக்சுவலா. So 10 iconography rules to follow in UI design. Keep icons simple. So don't over complicate your icons design. Keep them as simple as possible, especially at smaller sizes. The best icons are simple shape and pictograms that user can instantly identify. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன், நீங்க ஒரு ஐகான் டிசைன் பண்றீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஐகானா பண்றீங்க, ரொம்ப பெரிய சைஸ் பண்றீங்கன்னா அதுல நிறைய டீடைலிங் போட்டு பண்றது தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப சின்ன குட்டியோண்டு ஐகான் வைக்கிறீங்கன்னா அதுல ரொம்ப டீடைலிங் கொடுக்க கூடாது. டீடைலிங் கொடுத்தா அது பாக்குறதுக்கு ரொம்ப கிளம்சியா இருக்கும், ஓகேவா? ஸோ வென் யூ ஆர் டீடைல்டா டிசைனா பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க பெருசா கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுல டீடைலா கொடுக்கணும். டீடைல்னா ஒரு ஐகான்லயே 10 விஷயம் இருக்கும். அதுல அவர் ஐகான் பண்ணிக்கிறாரா லோகோ பண்ணிருக்காரா தெரியாது. So very minimalistic icons can be used to mobile apps and web apps, ஓகேவா? ஸோ எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் டு தி ஆடியன்ஸ். மேக் தம் ரெகக்னைசபிள். ஸோ ஐகான் ஷுட் பி இமிடியட்லி ரெகக்னைசபிள் இஃப் யூசர்ஸ் ஆர் லெட் வண்டரிங் வாட் அண்ட் ஐகான் மீன் இஃப் டிஃபெக்ட்ஸ் தி பர்பஸ். ஸோ நீங்க வந்து மக்கள் கூட கனெக்ட்ல இருக்கிற மாதிரியான விஷயங்களை யூட்டிலைஸ் பண்றது மூலியமா நீங்க யூசர் கூட ஈஸியா கனெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ டோன்ட் லீவ் யுவர் யூசர்ஸ் வண்டரிங் வாட் அண்ட் ஐகான் சப்போஸ் டு பி, as that will only lead them wondering that what the icon purpose is, harming the overall experiences. ஸோ பேசிக்கலி நீங்க தப்பா இல்ல ஒரு தெரியாத ஒரு புது விதமான ஐகான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்க ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அது உங்களோட இதை பாதிக்கும், உங்களோட யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கும். அவங்க கொஞ்சம் குழப்ப நிலைக்கு போயிடுவாங்க, they will be confused ஆயிடுவாங்க, சரியா? ஸோ மேக் them
ரெகக்னைசபிள். நோட் டவுன் பண்ணிக்கங்க கைஸ். முன்னாடி போட்டது வந்து பாத்தீங்கன்னா கீப் ஐகான் சிம்பிள். 2வது வந்து மேக் தெம் ரெகக்னைசபிள். நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் போடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணதா தான் இருக்கும். கேலரி, இமேஜஸ், வாலெட்டு, இது பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேலண்டரு, இது வந்து டிரைவ், இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா, லொகேஷன், மியூசிக்கு, ஆ இது வந்து என்னன்னு தெரியல. ஃபயர் மாரி இருக்கு. எஸ் ஃபயர் தான். ஆ பெல் சிம்பல், கார்ட் சிம்பல் ஆர் பேகு, ஹோம் சிம்பல். இது வந்து கிளாத், டீ ஷர்ட் அப்படின்னா கிளாத் சம்திங். ஸோ இந்த மாரி ரெகக்னைசபிளான பேட்டர்ன்ஸ யூஸ் பண்ணும்போது உங்களுடைய யூசர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஓகேவா? கிவ் ஐகான்ஸ் மீனிங். ஸோ த இமேஜஸ் யூஸ்ட் ஃபார் ஐகான் ஷுட் ஹேவ் மீனிங் தட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். The meaning should be directly tied to function of the icon, such as house icon or home page. Okay. The metaphors are sometimes easily to deciphered by users. More literal icons are generally faster to recognizable. ஸோ பேசிக்கலி ஒரு மீனிங்ஃபுல்லான ஐக்கான் கொடுக்கும்போது இட் வில் பி அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டைரக்டா சொல்லிடுங்க. அதில் சுத்தி வலிக்காம இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறோன்ற மாதிரி. சரிங்களா? நீங்க இன்னைக்கு வந்து வாஷிங் மிஷின்ல கூட அந்த ஐக்கான் இல்லாம இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே உங்க வீட்ல வந்து வாஷிங் மிஷின் வச்சிருப்பீங்க. அதுக்கு மேல பட்டனுக்கு மேல ஒவ்வொரு லைட் எரியும். அந்த லைட்டுக்கு மேல ஒரு ஐக்கான் இருக்கும். ரொட்டேஷனு, அப்புறமேட்டு வந்து காய வைக்கிறது அதுன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு அதுல. நம்ம அதெல்லாம் போனது கிடையாது. அதனால நமக்கு தெரியாது. சொல்றேன். ஆனா பார்த்துருக்கேன். பட்டன்ஸ்லாம் இருக்கும் அதுல. கரெக்ட்டா? நோட் டவுன் பண்ணிக்கங்க. கிவ் ஐகான்ஸ் மீனிங். இதுதான் 3 பாயிண்ட். 4த் பாயிண்ட். மேக் ஷூர் தே ஆர் ஸ்கேலபிள். Icons are often used in small sizes, but you may occasionally find use cases where you want to use the larger versions or even smaller ones. For that reason, make sure that your icon look good regardless the size they are displayed at. You can use progressively more complex icon as the size get larger, but make sure that you don't let them get too complicated. So பேசிக்கா மேக் ஷூர் தே ஆர் ஸ்கேலபிள். நீங்க ஒரு ஐகான் செட் வந்து வைக்கிறீங்கன்னா, அத நான் எந்த ஒரு பொசிஷனிலும் நான் யூட்டிலைஸ் பண்ற மாரியான ஒரு ஐகானா இருக்கணும். இத சின்னதா இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். இத பெருசா வச்சா தான் யூஸ் பண்ண முடியும் இல்லாம, எந்த அளவுக்கு மினிமலிஸ்டிக்கா பண்றீங்களோ தட் இஸ் த குட் திங். அண்ட் எங்கெல்லாம் அத பெருசா யூஸ் பண்ண போறீங்கன்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதே மாரி அது செட் பண்ணும்போது, பெருசா வைக்கும்போது அது நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஃபைனா? ஃபைன். ஸோ இப்ப பார்க்கிறீங்க ஒரு ஐகானு. இத வந்து ஒயிட்ல வைக்கிறேன். ஓரளவுக்கு கலர்ல வைக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிளாக்ல வைக்கிறேன். ஸோ யூ கேன் சி தேர் வேர் சூட்டிங் ஆல் தி பிக்சர்ஸ். எல்லாத்துலயுமே சூட் ஆகுது இல்லையா? ஸோ தட்ஸ் ஹவ் யூ வாண்ட் டு டூ த டிசைனிங். ஒரு ஐகான் எடுத்தோம்னா, அது எல்லாத்துலயும் சூட் ஆகணும். Okay. Make icons accessible. If you are not using text, labels or accompany your icons, be sure that you are implement proper alt tags so that their functionality is still accessible to people using the screen readers. Along a similar line, be sure that your icons have enough contrast and sufficient size to be accessible. You should also make sure that touchable targets around the icons are sufficient for the user who might have fine motor control issues to still tap into area. Basically nothing but உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? ஆள்காட்டி விரலு, கட்டை விரலு, இந்த தம்பு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30+ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 30x30 இல்ல 24x24 இல்ல 40+40 அதுக்கு மேல வச்சா தான் கிளிக்கபிளா இருக்கும். உங்க ஐகான் எதுவுமே ரொம்ப ரொம்ப குட்டியா வச்சீங்கன்னு வச்சுங்களேன், இட் வோன்ட் பி அ கிளிக்கபிள். அது வந்து கொஞ்சம் ரொம்ப கன்சிஸ்டன்சி இஷ்யூ ஏற்படுத்தும். அதனால அது அக்சஸிபிளான இடத்துல வைக்க சொல்றாங்க. மேக் ஐகான்ஸ் அக்சஸிபிள். ஓகேவா? நோட் டவுன் பண்ணிருக்க. Be careful with colors. So a general rule of thumb, icon should be single color. Don't use different color for each of your icons unless it is directly contributes to making them more usable.
in most of the cases, you might use different color to indicate an active icon, while the rest are another color. கரெக்ட். நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது எனேபிள் ஆன மாரி காட்டுவாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க அப்படியே யூடியூப் போங்க. யூடியூப்ல பட்டன் இருக்கும். லைக், டிஸ்லைக் பட்டன் இருக்கும். நீங்க அந்த டிஸ்லைக் பட்டனையோ, இல்ல லைக் பட்டனையோ அமுத்துனீங்கன்னா, உடனே அது ஃபில் ஆயிடும். பார்த்திருக்கீங்களா? கருப்பு கலர்லயோ, இல்ல ப்ளூ கலர்லயோ வரும். அதுக்கு பேர் தான் அந்த ஃபில் கலர் சொல்லுவாங்க. நான் டைப்ஸ் ஆஃப் ஐகான் நான் இப்ப எடுக்க போறேன். நான் இத முடிச்சதுக்கு அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஐகான் எடுக்கிறேன் ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. பி கேர்ஃபுல் வித் கலர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரு. ஸோ டோன்ட் யூஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ். யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த யூஸ் கேஸஸ் வந்து சிங்கிள் கலரா போறது பெட்டர். எப்பயுமே நீங்க வந்து ஒரு விஷயத்த ஃபில் ஆகும்போது, அது ஃபில் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆ அது நான் நெறைய கேஸஸ் நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸு. மேபி இன்னைக்கு பார்க்கலனாலும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. இங்கவே எக்ஸாம்பிள் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஃபைன். என்ன பண்றாங்கன்னா, இங்க இப்போ வந்து இது ஃபில்லா இருக்கும்போது செலக்ட் ஆன மாரி காட்டுறாங்க. அதே ஐகானோகிராஃபி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே லைன் ஐகான்ஸ். இது பேர் வந்து என்னது? லைன் ஐகான் ஆர் ஸ்ட்ரோக் ஐகான். இதே மாரி நான் இன்னொரு ஐகானும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? நோட் டவுன் பண்ணிக்கங்க. சேம் கலர். சேம் கலர். பி கேர்ஃபுல் வித் கலர்ஸ். Always use vectors. So when you are creating custom icons, you should always create them vector images format. They can be easily scaled without losing a clarity or crispness. கண்டிப்பா நீங்க இதுக்கு தான் இல்லுஸ்ட்ரேட்டர் படிக்கிறீங்க. எஸ்விஜி ஃபார்மேட்ல ஒரு ஐகான் உருவாக்கி, அதை எஸ்விஜி டவுன்லோட் பண்ற ஃபார்மேட்ட டவுன்லோட் பண்ணி, அதை நீங்க யார்கிட்ட குடுக்கலாம்? டெவலப்பர் கிட்ட குடுக்கலாம். ஏன்னா, அப்பதான் நீங்க அதை எவ்வளோ பெரிய ஸ்கேலபிளான்னு மாத்துனாலும் கிளாரிட்டி நிக்கும். சும்மா போட்டோஷாப்ல போட்டு 40க்கு 40 போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சோலி. ஸோ போட்டோஷாப்ல போட்டு ஸ்கேல் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. கிளாரிட்டி லூஸ் பண்ணும். பட் அதுவே நீங்க ஒரு எஸ்விஜி ஐகான் எடுத்து வந்து உள்ள வச்சீங்கன்னா, அதோட கிளாரிட்டி மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா? ஃபைன். Always use vectors when saving them for your digital products. SVG format சொன்னனா, SVG file type best choice to preserve the scalability of the icon. சில பேர் PNG ல கேட்பாங்க டெவலப்பர்ஸ்லாம். அப்பா டெவலப்பர் PNG ல குடுத்துருப்பான்னுவாங்க. சரிங்க, எதோ அவங்களுக்கு குடுத்துருங்க. பட் நீங்க சஜெஸ்ட் பண்ணணும். Hey guys, I think I can suggest SVG for use it for our futuristic purpose, for giving a good quality. அப்படி சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி பிஎன்ஜி ஃபைல் கூட கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே வரும். பட் டிரான்ஸ்பரன்சியா வந்து உங்களுக்கு எஸ்விஜிலயுமே வரும். அதே மாரி பிஎன்ஜிலயுமே வரும். பேக்கிரவுண்ட் வந்து வித்தவுட் பேக்கிரவுண்டோட வரும். சரிங்களா? அதெல்லாம் நான் எப்படி சொல்றேன் நானு, யுஐல கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஹேண்ட் ஆஃப்ல போய் படிக்கலாம். இதெல்லாம் வந்து டிசைன் ஹேண்ட் ஆஃப்ல போய் படிப்போம் நம்போ. இத நோட் டவுன் பண்ணிக்கங்க. ஆல்வேஸ் யூஸ் வெக்டார்ஸ். கீப் ஐகான்ஸ் யூனிஃபார்ம். ஸோ நான் சொன்னது தான் ஏற்கனவே. ஒரு ஐகான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, எண்ட் பண்ணும்போதும் சரி, ஒரே மாரி இருக்கணும். சைஸு, ஸ்டைலு எல்லாமே ஒரே மாரி மெயின்டெயின் பண்றது பெட்டர். பிக்சல் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். ஸோ அப்பதான் யூசர் வந்து ஒரே ஆப்ல இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லன்னா டிஃபரெண்ட் ஆப்ல வொர்க் பண்ற மாரி நினைப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். கீப் ஐகான்ஸ் யூனிஃபார்ம். எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. அதாவது ஸ்ட்ரோக்கு கூட இங்க போட்டுக்கிற ஸ்ட்ரோக்கு கூட மதிப்பு தான். அது கூட கன்சிடர் பண்ணுவாங்க தான். ஒரு ஸ்ட்ரோக் ரொம்ப சின்னதாவும், ஒரு ஸ்ட்ரோக் ரொம்ப குட்டியாவும், சார் டெம்ப்ளேட் கிடைக்கல சார். நான் தேடுனேன் கிடைக்கல சார். அப்படிலாம் சொல்லவே கூடாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்களே உருவாக்குங்க. இந்த ஐகான் கிரியேட் பண்றது மட்டுமே என்னோட ஒரு வேலையா இருந்துச்சு தெரியுமா? நான் ஆஸ் அ டிசைனரா உள்ள ஜாயின் பண்ணும்போது ஐகான் கிரியேட் பண்றது மட்டுமே என்னோட வேலை. திஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேம் ஆக்சுவலி. பிரியாரிட்டைஸ் தி கிளாரிட்டி. User should not be left wondering what an icon is, let alone what is represent. So நீங்க என்ன பண்ணணும், எந்த பிக்சர் இல்ல எந்த ஐகான்ஸ் நான் யூஸ் பண்ணா இது கரெக்ட்டா ரெப்ரசன்ட் ஆகும் அப்படின்றத நீங்க ரொம்ப முக்கியமா ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அப்போ ஆஸ் அ யுஎக்ஸ் டிசைனரா நீங்க என்ன பண்ணியிருக்கணும், பல்வேறு விதமான ஐகான்ஸ போய் தெரிஞ்சிருக்கணும். பல்வேறு விதமான ஆப்ஸ போய் ஃபர்ஸ்ட் புரட்டி பார்த்திருக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு ஐகான் ரெப்ரசன்ட் பண்ணி இல்ல ஒரு ஐகான வந்து சஜஷனே குடுக்க முடியும். ஒரு விஷயத்த பார்க்காம, ஒரு விஷயத்த பண்ணாம, ஒரு விஷயத்த பத்தி அனலைஸ் பண்ணாம, உங்களால ஐகான் சஜெஸ்ஷன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ கோ அண்ட் சி ஆல் தி ஐகானோகிராஃபிஸ்.
எதுக்கு என்னென்ன ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஐகான்ஸை வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல். ஓகேவா? இது நோட் டவுன் பண்ணிக்கங்க. ப்ரியாரிட்டைஸ் கிளாரிட்டி. நெக்ஸ்ட், universal. Use universal icons. What it comes to iconography. Don't try to reinvent the wheel. Unique creatives icons can add visual interest to your user interface. But if user don't understand them, they are hard to decipher. You are harming the overall user experiences. எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய ரெகுலரா இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துறது உங்களோட ஆப்புக்கு உசிதம். இல்லைன்னா உங்களோட ஆடியன்ஸ் கெட் கன்ஃபியூஸ். இதுதான் சொல்ல வராங்க. யூஸ் தி யூனிவர்சல் ஐகான்ஸ். சரியா? ஸோ இதுவரையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ மேற்கொண்டு ஃபார் காமன் ஃபங்க்ஷன் ஸ்டிக்ஸ் டு ஐகான் பீப்புள் ரெகனைஸ். There are few examples universally recognized icons. Okay. So some examples இன்னும் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கே ரொம்ப அதிகமாக பார்த்துட்டா டம்ப் ஆகிடும். ஸோ ஐகானோகிராஃபியில் இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஐகானோகிராஃபி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஐகான். ஒன்று வந்து ஃப்ளாட் ஐகான். ஜஸ்ட் நோட் டவுன் திஸ் பாயிண்ட். ஃப்ளாட் ஐகான்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மார்ஃபிசம். இது வரைக்கும் பாருங்க. கிளாஸ் மார்ஃபிசம், ஃப்ளாட் ஐகான், கிளாஸ் மார்ஃபிசம். அது ஐசோமெட்ரிக் ஐகான்ஸ். இது வந்து ஐசோமெட்ரிக் ஐகான்ஸ் சொல்ல முடியாது. ஐசோமெட்ரிக் வெக்டார்ஸ்னு ஒன்றா சொல்லலாம். இது ஐசோமெட்ரிக் 3D டைப்ல இருக்கும். இந்த மாதிரி சாய்ச்ச மாதிரி இருக்கும். இதான் ஐசோமெட்ரிக். ஐசோமெட்ரிக், கிளாஸ் மார்ஃபிசம், ஃப்ளாட் ஐகான். இதெல்லாம் வந்து ஐகான் டைப்ஸ். இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்குங்க. சரியா? ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகானோகிராஃபி பற்றின ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் முடியல, இன்னுமே இருக்கு. ஸோ இதை நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுவரை எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? எனி டவுட்ஸ்? சூப்பர். ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ ஒவ்வொரு ஆப்புக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு ஆப்புக்குள்ள இருக்கிற ஐகான்ஸை பத்தி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களாம். அதாவது வருஷம் வேலை கிடைக்கிற வரையும் ஒரு ஐகான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஐகானை நம்மளோட ஆப்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆமா, எஸ்விஜி ஃபார்மேட்ல இருக்கிற ஐகான்ஸை நீங்க வந்து கோடா கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணி நீங்க அவங்க டெவலப்பர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க ஆக்சுவலா. எஸ், தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்புட் ஸ்டீஃபன். தேங்க்யூ. அண்ட் இப்போ யாரெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்ல சில பேர் போஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஐ திங்க் இன்னைக்கு கேட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா தெரியல. வெப்சைட்டுக்குள்ள யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் தெரியல. ஐ திங்க் வெப்சைட் பத்தி உங்களுக்கு நாளைக்கு காலைல டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. மேபி மணி இஸ் தேர் அண்ட் சம் அதர் பர்சன் ஆல்சோ தேர். ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் தேர் பார்ட்டிசிபேட்டிங் இன் வெப்சைட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ உங்க கூட டீம் கனெக்ட் பண்ணுவாங்க நாளைக்கு.